நேத்தனுடைய கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. கஸ்டமருடைய ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த ஜர்தோசிக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் போடுறேங்க. டெம்பிள் டிசைனில் நடுவில் மெரூன் கலர் ஒரு ஸ்டோன் இருந்ததை விட பக்கத்தில் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டோன் வச்சதுக்கு அப்புறம் தாங்க அழகாக இருந்தது. கஸ்டமர் என்ன சொல்றாங்க? இந்த டெம்பிள் டிசைன் ஒர்க் வந்து நான் ஒரு இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ண சொன்னேன். பட் இது வந்து எனக்கு ஆரி ஒர்க்லையோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுல விஷயம் இல்லை. அதனால தான் நான் இவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஜர்தோசியில் பண்ண சொன்னேன். பட் அவங்க எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணால் அது பிரிஞ்சு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். சரி, அதே மாதிரி லைக் டிசைன்ஸ் எல்லாமே டெம்பிள் டிசைனே போட்டு கொடுத்தாங்க. அந்த க்ளூவும் கொஞ்சம் ஸ்மஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்மஜ் ஆன மாதிரி தான் வருது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் வந்து லேட்டர் அதை வேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டிங்காகட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி. பட் டிசைன் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் என்னன்னா லைக் நான் சேஃபாக வைக்காம விட்டது தான் தப்பாச்சு. லைக் என்னன்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நல்லா தான் ஃபோல்ட் பண்ணி வச்சேன். என் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அவங்க கைப்பட்டு ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதனால நான் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிருந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ஃபங்க்ஷனுக்கு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறப்போ லைக் அது அவங்க கைப்பட்டு ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் ட்ராக். மற்றபடி சூப்பராக வந்துருந்துச்சு.